இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களுமே பார்த்தீங்கன்னா பலவிதமான முகமூடிகளோட தான் வாழ்கிறாங்க. சில முகமூடிகள்லாம் பார்த்தீங்கன்னா புன்னகையோடு இருக்கும், சில முகமூடிகள் துக்கத்தோடு இருக்கும். மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது பெரும்பாலும் அவங்களுக்குள்ளான போராட்டங்களும் அவங்களோட அனுபவங்களையும் பொறுத்தது தான். அதையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் மேலே தனிப்பட்ட தாக்குதலாக எப்போவுமே எடுத்துக்காதீங்க. மற்றவங்களோட செயலுக்காக எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அமைதியை கலங்க விடாதீங்க. உங்களோட வாழ்க்கையை ஒரு கதை புத்தகம் மாதிரி பாருங்கள். அதில் நீங்கள் தான் எழுத்தாளர், நீங்கள் தான் கதாநாயகர். இந்த கதையில் திருப்பங்கள் இருக்கும், சவால்களும் இருக்கும். சில அத்தியாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கதை எப்படி முடியுது அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். உங்களோட கதையை நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எழுதுங்க. சின்ன சின்ன வெற்றியை கூட கொண்டாடுங்க. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. ஏன்னா பெரிய இலக்குகளை அடையிறதுக்கு சின்ன சின்ன படிக்கட்டுகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தேவைதான். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன முன்னேற்றம் தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இறுதியில் கொடுக்கும். மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கோ. ஒவ்வொரு பூவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகும் நறுமணமும் கண்டிப்பாக உண்டு. ரோஜா பார்த்தீங்கன்னா தாமரை பூ கூட போட்டி போடாது, ஏன்னா அதோட தனித்துவம் அதுங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் உங்களோட பாதையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களோட தனித்திறமையும் பயணமும் வேற யாரு கூடயும் ஒப்பிட முடியாது. தப்பு செய்யறது மனுஷங்க குணம்தான், ஆனா அந்த தவறுல இருந்து கத்துக்கிட்டு திரும்பவும் முயற்சி செய்யறது தான் ஞானம். நேத்து நடந்த தப்ப நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறது நியாயம் இல்லை. அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். நாளை தினத்தை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்றதான் இங்க முக்கியம். எப்பவுமே உங்களோட கனவுகளை உயர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்க பாதைக்கான நட்சத்திரங்கள். சில சமயத்துல கனவுகள் கூட சவாலா தோன்றும், ஆனா அதை நோக்கி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை வலிமையாக்கும். உங்க உள் மனசோட சத்தத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் செவி கொடுங்க. அது பெரும்பாலும் உங்களுக்கு சரியான வழியை தான் காட்டும். அமைதியான ஒரு மனநிலைமையில தான் நீங்க எப்பவுமே தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும். நம்பிக்கையா இருந்தாலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பா பாருங்க. நீங்க கண்டிப்பா பிரகாசிப்பீங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய அழகான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தனித்துவம் தான். உங்களை மாதிரி வேற யாருமே இல்லை. உங்களோட எண்ணங்கள், உங்களோட உணர்வுகள், உங்களோட கனவுகள், உங்களோட அனுபவங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விசேஷமான ஒரு மனுஷனா மாத்துது. இந்த உண்மையை எப்பவுமே மறந்துடாதீங்க. வாழ்க்கையில சில நேரத்துல சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்கு, சில விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு நம்மளுக்கு புரியாம கூட போகலாம். குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட உள் மனசை கேளுங்க. அது அமைதியையும் தெளிவையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். முடிவெடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவசரப்படாதீங்க. ஒரு மரம் முளைச்சி தண்டு வளர்ந்து இலைகள் எல்லாம் தளிர்த்து பூ பூத்து காய் எப்படி காய்க்குதோ அதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்குதோ அதே மாதிரி தான் உங்களோட வளர்ச்சியும் கூட. அதுக்கு தேவையான காலம் கண்டிப்பா தேவை. பொறுமையா இருங்க. சில மனுஷங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இதயத்துல நிரந்தரமான இடத்த பிடிச்சிருவாங்க. சில பேர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டும்தான் நம்ம கூட பயணிப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. சில உறவுகள் கசப்பான அனுபவத்தை கூட நமக்கு தரலாம், ஆனா அது எல்லாம் உங்களை காயப்படுத்தியிருந்தா கூட அதை ஒரு பாடமா ஏத்துக்கிட்டு முன்னேறி செல்லுங்க. இந்த சமுதாயத்துல நீ இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை வரையறுக்கலாம். அவங்க போட்ட வட்டத்துக்குள்ள உங்களை வாழ சொல்லலாம். ஆனா உங்களோட வாழ்க்கை உங்களோடது தான். உங்களோட பாதை என்னன்னு நீங்களே முடிவு செய்யுங்க. எதுக்கும் கலங்காதீங்க, வீழ்ந்து போகாதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க, உங்களோட பலத்தை உணருங்க. இந்த போராட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை இன்னும் வலிமையாக்குற பயிற்சிகள் மட்டும்தான். வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம் தான். இதுல ஏற்றம் இறக்கம் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்க. நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. இந்த உலகத்துல உள்ள அத்தனை சவால்களையும் தாண்டி நீங்க தனிச்சு நிக்க பிறந்தவங்க. உங்களோட கண்ணீர் உங்க பலவீனத்தோட அடையாளம்லாம் கிடையாது, அது உங்க ஆன்மாவோட வலிமையை காட்டுற சான்றிதழ் தான். யாருக்கும் எதுக்காகவும் கலங்காதீங்க. நீங்க உண்மையாவே தனியா உணரும் போது இந்த வார்த்தைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அவங்க கிட்ட இருந்தும் நம்ம பெற வேண்டாம் அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு பூவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி அழகும் நறுமணம்